தமிழ்நாடு வந்து சிறப்பாக செயல்படுறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்கு, சீர்கேட்டு இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி கொலைகள் நாங்கள் நடந்துட்டே இருக்கு. இதுக்கு கடுமையான நடவடிக்கை இல்லை அப்படின்னா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் பதிலளித்துள்ளார். முதலமைச்சர் தொடர்ந்து பேசி வருகிறார். மிகச் சிறப்பான முறையில் செயல்படுவது மட்டுமல்ல, கொள்கை ரீதியாக திமுக தலைவர் முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. தமிழ்நாட்டில் வகுப்புவாத சக்திகள் கால் ஊண்டிவிடக் கூடாது என்பதில் மிகுந்த பொறுப்போடும் அக்கறையோடும் முதலமைச்சர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கிற அத்தனை கட்சிகளும் பாராட்டி கொண்டு இருக்கிறது. அதனால்தான் இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் மிக சிறப்பாக செயல்படுகிறார். தமிழ்நாட்டில் அங்கமாக கொலைகளும் மற்ற வேறு பல சமூக விரோத செயல்களும் நடைபெறாமல் இல்லை, நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் முதலமைச்சர் அதன் மீது ஒன்றின் மீதும் உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் நான் தொலைக்காட்சியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இதுவரையில் சொல்லவில்லை என்பதில் இருந்தே அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். பழைய ஓய்வூதிய திட்டம், அதே போன்று 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அரசு பணிகள் எல்லாத்தையும் ஒப்பந்த பணியா போட்டது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுடைய கொள்கைக்கு எதிராக தான் இருக்கீங்க. அதை தொடர்ந்து கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரே ஒரு கொள்கை பாஜகவை காரணம் காட்டி இது போன்ற செயல்களை எல்லாம் மறுத்து தொடர்ந்து திமுக கொண்டிருக்கோம். திமுக நல்லது செய்யறதுக்கு காரணம் பழைய ஓய்வு திட்டம் குறித்து ஒரு கமிட்டி, அது குறித்து ஆய்வதற்கு ஒரு கமிட்டி போடப்பட்டிருக்கிறது. அந்த கமிட்டி ஆய்வறிக்கை கொடுத்த பிறகு அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவையும் ஒப்பிடக்கூடாது. திமுக ஒரு ஜனநாயக கட்சி. அது குறைபாடுகள் இருந்தால் கூட அந்த குறைபாட்டை திருத்திக் கொள்ள முடியும். பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு சர்வதிகார கட்சி, ஒரு பாசிஸ்ட் கட்சி. ஒரு பாசிஸ்ட் கட்சியை ஒரு ஜனநாயக கட்சியோடு ஒப்பிடக்கூடாது. ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் பேசுகிற பொழுது 200 இடங்களில் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அதுதான் நம்முடைய இலக்கு என்று அவர் அறிவித்திருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.